கோவையில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் 4 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சர்க்கார் சாமக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் தனலட்சுமி கோவை கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டுள்ளார். அங்கு பணிபுரிந்த ரேவதி வளர்ச்சி பிரிவு மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பெரியநாயக்கன்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமமூர்த்தி சர்க்கார் சாமக்குளம் ஒன்றிய அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி தெற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜென்கின்ஸ் பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். பணி மாறுதல் தொடர்பாக எவ்வித கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பணி மாறுதலை தவிர்க்க விடுப்பில் செல்லக்கூடாது. உடனடியாக பணியேற்பு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என நேற்று கலெக்டர் உத்தரவில் தெரிவித்துள்ளார். இதேபோல கோவை தெற்கு கோட்டத்திற்குட்பட்ட பேரூர், மதுக்கரை, சூலூர் ஆகிய தாலுகாக்களில் கனிம வள கொள்ளை அதிகமாக இருந்தது. தொடர் கண்காணிப்பு காரணமாக தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் சில இடங்களில் இன்னும் நடக்கின்றது. அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கண்காணிப்பு பொறுப்பின் ஆரம்ப நிலையில் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலர்கள் 98 பேர் திடீரென்று நேற்று மாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கோவை தெற்கு வருவாய் கோட்டாட்சியர் ராம்குமார் கூறியதாவது: கோவை தெற்கு கோட்டத்தில் இடம் மாறுதலுக்கு முன்னதாக அனைவருக்கும் கலந்தாய்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. கலந்தாய்வில் அவரவர் கேட்ட இடம் வழங்கப்படவில்லை. ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் பணிபுரிந்தவர்கள் அடுத்த முறை மற்றொரு கிராமத்தில் பணிபுரிய வேண்டும். இது வருவாய்த்துறை விதிமுறை. அதன்படி பட்டியல் சேகரிக்கப்பட்டு இடமாறுதல் வழங்கப்பட்டுள்ளது. மாறுதல் செய்யப்பட்டவர்கள் உடனடியாக இன்று பணியில் சேர வேண்டும் என்றார்.